ரமதான் சீரீஸ் 4 இஃப்தார் ஸ்பெஷலாக இன்றைக்கி உளுந்த வடை ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஊறின உளுந்தெல்லாம் சேர்த்துட்டு தண்ணிக்கு பதிலாக இதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு அண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுரும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சியை திருவினதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாவும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகு எல்லாமே ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுட்டிங்க அப்படின்னா சுடுறப்ப நல்ல கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 பை 1 இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். எல்லா பக்கமுமே இந்த மாதிரி எல்லாமே திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 சைடுமே நல்ல கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நோம்பு டயத்தில் பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சிக்கு கண்டிப்பாக மேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வடை மட்டும்தான். நம்ம வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அப்பப்போ வீட்லேயும் செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலும் இதே மாதிரி நான் சுட்டு எடுத்துடுறேன். சுட்டு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நோம்பு கஞ்சிக்கு மேட்சாக நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இஃப்தார் டயத்தில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிசாமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.